அந்த நிதியை தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி நான் இருக்கிறேன் தமிழக மக்களை காப்பதற்கு. அப்படியே என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு சேர வேண்டுமோ அத்தனை திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற சாதனை மிகுந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதியை பார்த்து இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர்கள் வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நல்லாட்சியில் வாழ்க்கையின் அடித்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையை கொண்டு போய் நிலைநிறுத்திட வேண்டும். மக்கள் சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் தங்களுடைய வாழ்நாளை நடத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இரவு பாராது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணுகின்ற பொழுது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல், அந்த பொதுத் தேர்தலில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனை இடர்பாடுகளையும் நான் எதிர்த்து நின்று வெற்றி பெற்று மக்களுக்கு மக்களோட திட்டங்களை நான் அறிமுகப்படுத்துவேன், நடைமுறைப்படுத்துவேன் என்பதை இன்னைக்கு சாதனை ஆட்சியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் திட்டங்கள் அறிவிப்பதோடு சரி, அது மக்களுக்கு சென்றடையாதா என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, கண்காணிப்பதும் இல்லை, சீர்தூக்கி பார்ப்பதும் இல்லை, ஆய்வு செய்வதும் இல்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு தருகின்ற திட்டங்கள், அதனுடைய பலன்கள் மக்களுடைய திருக்கரங்களில் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சி இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களே நேரடியாக வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் ஆரம்பித்து வைத்து அந்த திட்டம் மாண்புமிகு அமைச்சர்கள் மூலமாக அதிகாரிகள் மூலமாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்றதா என்று கூர்ந்து பார்த்து ஆய்வு செய்து 100% மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு நாட்டு மக்களிலே கையிலே கிடைக்கின்ற ஒரு நல்லாட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் என்று எண்ணுகிற பொழுது அவர்கள் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் நம்முடைய தளபதி அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் வருகின்ற இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகள் பல இருக்கிறது. அந்த கட்சிகள் தான் இன்னைக்கு தேர்தல் பரப்புரையை அங்கங்கே சென்று பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பழனிசாமி என்று ஒருவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கு தேர்தல் பரப்புரையை லாரியில் ஏறுகின்ற என்ன சொல்லுகிறார் யாருக்கும் புரிய மாட்டேன். கத்திக்கொண்டே இருக்கிறார். என்ன சொல்ல வருகிறார் என்று பொறுமையாக இருந்து சொன்னால் அதற்கு மக்களே பதில் சொல்லிவிடுவார். அவருக்கு ஒன்றே ஒன்று தெரியும். அது என்று சொன்னால் தன்னை ஆளாக்கியவர்களை துரோகம் செய்வது, தன்னை அரசியலில் அறிமுகப்படுத்தியவர்களை துரோகம் செய்வது, அவர் ஆட்சியில் நீடிப்பதற்கு ஆட்சியை காப்பாற்றியவர்களுக்கு துரோகம் செய்வது, நம்பிக்கை துரோகம் செய்வது. முதலமைச்சராக ஊர்ந்து சென்று பெற்ற அந்த முதலமைச்சர் தந்தவரை எவ்வாறெல்லாம் அவர் என்ன சொன்னார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். சூரியனை பார்த்து குறைக்கிறது என்று சொல்கிறார். இதுதான் அவர் ஒரு நன்றிகட்ட மனிதர் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அந்த மனிதரும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினை அபகரித்துக் கொண்டு அதை தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய வளர்ச்சிக்காக பொதுச் செயலாளர் என்ற பதவியில் தனக்குத்தானே மகனும் சுற்றி கொண்டு கழகத்துடைய தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில்
பொதுக்குழு கூட்டத்தில் அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு செய்த சேவையை பாராட்டி நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை தான் தூக்கி போட்டு நான் தான் பொதுச் செயலாளர் கணக்குத்தானே மகனும் சுட்டி கொண்டு அவர் என்றைக்கு மகனும் சூட்டினாரோ இந்த 5 ஆண்டு காலம் நடைபெற்ற 10 தேர்தல்களையும் படு தோல்வி அடைந்ததுதான் பழனிசாமி அந்த இயக்கத்துக்கு கொடுத்த பரிசு. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், ஒரு தேர்தலோட வெற்றி பெற வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலோடு ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு நடைபெற்றது. அந்த சட்டமன்ற தொகுதியில் 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார். பழனிசாமி எவ்வளவு ஓட்டு பெற்றார்? வெறும் 5000 பெற்றார். வெறும் 5000 ஓட்டு. இந்த சென்ற சட்டமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் அதற்கு முன்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று தன்னுடைய அடிமைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு கூட்டத்தை நடத்தி அவர் வந்தால் தான் அவரை அறிவித்தால் தான் மீண்டும் பழனிசாமியை முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று பேச சொல்லி அதற்கு எல்லோரும் சரி என்று ஒப்புக்கொண்டு முதலமைச்சர் அடுத்து பழனிசாமி தான் அறிவித்தார். அந்த தேர்தலில் முதலாக பழனிசாமி தான் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். எப்ப 2021 நம்ம பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் நம்முடைய தளபதியை பார்த்து பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். நான் உறுதியாக முழுமையாக வெற்றி முதலமைச்சர் ஆவேன் என்று அன்றைக்கே சொன்னார். அதுதான் நடந்தது. இப்பொழுதும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 ஆண்டுகள் சாதனைகள் என்னென்ன சாதனை? அளப்பரிய சாதனைகள். தாய்மார்களுக்கு நிதியுதவி, ஊனமுற்றவர்களுக்கு நிதியுதவி,